மேகா சிட்டியோட காசு கொண்டு போற வேன் இதோ இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த வேனுக்கு பின்னாடி இன்னொரு 2 வீலர் வந்துகிட்டு இருக்கு. அந்த 2 வீலர்ல வந்தவர வேன்ல எதையும் போடுறாரு. ஓ, வேன் ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. புகையால வேனை ஓட்ட முடியாத வேன் டிரைவர் ஒரு வழியா வண்டியை நிறுத்திட்டாரு. பைக்ல வந்தவரு வேன் கதவை திறக்க ட்ரை பண்றாரு. வேன் கதவை திறந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போனவர் பண பேக் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன பேங்க் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பைக்ல போறானா? நீ என்னடா நிம்மதியா தூங்கிட்டு இருக்க? அடா, என்னால வேற என்னப்பா பண்ண முடியும்? நான் ரொம்ப சின்ன ஒண்ணும் தெரியாத வெள்ள மனுஷ பையனாச்சு. நீ சின்ன பையனாவே இரு. நான் கிளம்புற தம்பி. அவனை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ரேவா, லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுடு. ஓகே சிவா, நான் உடனே இன்ஃபார்ம் பண்றேன். தாத்தா வாங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். தேங்க்யூ லட்டு சிங் சார். தாத்தா, யாரு போன் பண்றாங்கன்னு பாருங்க. நான் வண்டி ஓட்டும் போது எப்பவுமே போன் பேச மாட்டேன். ஹலோ லட்டு சிங் சார், பேங்க்ல இருந்து வேன்ல கொண்டு போன பணத்தை யாரோ திருடிட்டாங்க. என்னது? நல்லா கேளுங்க லட்டு சிங் சார். மாவு டிரைவிங்ல இருக்காருமா. பேங்க்ல இருந்து வந்த பணத்தை யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க. பாப்பாவோ வாய்ஸ் ரொம்ப கிராக் ஆகுது. ஹலோ லட்டு சிங் சார், பேங்கோட வேன். VAN வேன் சார். ஓஹோ, புரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன். வந்துகிட்டே இருக்கேன். சின்ன பையா, ஒழுங்கா வழி விட்டு நில்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்கிட்ட நீ யாரு, உன் பேர் என்னன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டல. இப்ப நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேளு. நான் தான் ஜாக், ஜாக் த தீவ். இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யாராலையும் ஜாக் போறத தடுக்கவே முடியாது, புரிஞ்சுக்கோ. என்ன இதுவரைக்கும் யாரும் தடுத்ததே இல்ல. பாய் பாய்.
சிங் சார், அந்த பேங்க் வேனை கொள்ளையடிச்சவன் எங்க இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்க. இங்க எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. இங்கேயும் இல்ல. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, என் பேரு ஜாக் த தீப் கிடையாது. நான் தான் சதீஷ் குமார். நான் எந்த ஒரு வேலையும் கொள்ளடிக்கலப்பா. நான் சொல்ற விஷயத்தை யாராவது கேளுங்கப்பா. இங்க பாரு, எந்த ஒரு திருட்டு பையனும் நான் திருடன்னு சொல்லவே மாட்டான். புரிஞ்சுதா? சார் நிச்சயமா அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுனுக்குறான். நான் தப்பா எதையும் புரிஞ்சுக்கல சார். நிச்சயமா இவன் தான் அந்த ஆளு. இவன் தான் கண்டிப்பா திருடி இருக்கணும். கையில குத்துருங்க. நான் எதையும் திருடவே இல்லை. அப்படியா? எங்களை எங்க டியூட்டியை செய்ய விடு. அரசாங்க அதிகாரியா அவரோட வேலையை செய்ய விடணும். புரிஞ்சுதா? எப்படி எல்லாம் கேட்டவன் பதில் சொல்ல மாட்டான். நீங்க எல்லாரும் வெளியே போங்க, கதவை சாத்துங்க. ஒரே நிமிஷத்துல உண்மையை நான் வர வைக்கிறேன். நீ செத்தடா டேய். வெரி குட். திருடனாய் பார்த்து திருடா விட்டா திருடாய் ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருடா திருடா விட்டார். திருடை 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 ஒழிக்க. என்ன சார் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க? இவரோட பாட்டு கேட்டு கஷ்டப்படுறது ஓடுதா, என்ன ஜெயில கழித்துக்க வைக்கிறது ஓடுதா? என்ன முதல்ல ஜெயில போட்டுருங்க சார். அப்புறம் சார் எங்க வீட்லயும் அவரை திருடிட்டாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட வந்தேன். யார் திருடனே தெரியல சார். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டு பாருங்க சார். ஓகே ஓகே ஓகே, வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிப்போம். வா போலாம். நான் சொன்னேன்ல. ஆமா சார், இவரு ரிப்போர்ட் கொடுக்க இங்க வந்தாரு. இவரு சரியா 10 மணிக்கு தான் சார் இங்க வந்தாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க சார். ஆமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். இவன் சரியா 10 மணிக்கு அந்த பேங்க் வேனை கொள்ளையடிச்சிருக்கா. அதை நான் பார்த்தேன் சார். ஜீவா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் சிசிடிவி கேமரா இருந்ததுன்னு வச்சுக்க, இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு இவன் வாயிலேயே குத்தி இருப்பேன். என்ன சார் நீங்க? நம்ம கிட்ட தான் சிசிடிவி கேமரா இருக்கு. போன வாரம் தானே சார் வந்து பிக்ஸ் பண்ணாங்க. மறந்துட்டீங்களா சார் நீங்க? ஓஹோ, எஸ் எஸ் எஸ், நான் மறந்தே போயிட்டேன். செக் பண்ணி பாரு. ஓகே வாங்க, சரியா 10 மணிக்கு என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அப்பாடா, நீ உன் கண்ணாலே பாத்துட்டியாப்பா? அப்புறம் நான் தான் திருடன் மட்டும் சொல்லிடாத தம்பி. தம்பி, நான் ஒரு தப்பு பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எனக்கு ஹெல்மெட் போட்டிருந்தல, அதனால பாத்துக்க வாய்ப்பே இல்ல தம்பி. சாரி சார், சாரி. புரிஞ்சா சரிதான். சிவா, நீ ஏன் உன் சைக்கிளை இப்படி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? என் சைக்கிளை நான் ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் ரேவா. ஏன்னா அடுத்த தடவை நான் மோட்டார் சைக்கிளுக்கு ஈக்குவலா என்னோட சைக்கிளை ஓட்டணும் இல்லையா? நிச்சயமா அந்த திருட மறுபடியும் மோட்டார் சைக்கிள்ல தான் வருவான். அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்கல்ல, ஹெல்மெட் போட்டிருந்ததுனால நீ அவனை சரியா பார்க்கலன்னு. அவங்க சொல்றது கூட சரிதானே? ஹெல்மெட் போட்டா ஃபுல் ஃபேஸ் தெரியாதே. எஸ் எஸ், அவன் தான் திருட. ஏன்னா திருட ஹெல்மெட் போட்டிருந்தாங்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? இந்த விஷயத்தை நம்ம யாருமே அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா ஒரு திருட ஒரே நேரத்துல எப்படிப்பா 2 இடத்துல இருக்க முடியும்? அதத்தான் இப்ப நாம கண்டுபிடிச்சாகணும். வா கண்ணா, உன்னை பாட்டு கூப்பிட்டாங்கம்மா, சீக்கிரம் வா.
சிவா சிவா கண்ணா எங்க இருக்க? என்னப்பா இது? என் தலைமை என்னமா விழுந்துருச்சு. அடடா சிவா, என்னப்பா நான் எங்க இருக்கேன்னு புரியலையே. மேல இருக்க வேண்டிய செவரி எனக்கு முன்னாடில இருக்கு. நான் எங்கேயோ வந்து நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. சிவா எங்க இருக்க? அட ஒண்ணும் ஆகல தாத்தா, நீங்க இப்ப செவுத்து மேல நின்னுகிட்டு இருக்கீங்க. எனக்கு பயிற்சி அடிச்சிட்டு இருக்கா, என்ன வேணாம் சொல்வியா? செவுத்து மேல நடக்கிறதுக்கு நான் மனுஷனா இல்ல பள்ளி சொல்லு நீ. நீங்க எல்லாரும் தான் எங்க கீழே மாட்டிட்டீங்க போல இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பசங்களா, நான் உங்களை காப்பாற்றிடுறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தாத்தா. முதல்ல நீங்க எப்படி போனீங்களோ அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க பார்க்கலாம். எப்படி பண்ணா அப்படியே ரிவர்ஸ்ல வரணுமா? சரி, நீ என்னமோ சொல்ற, நானும் ஜெயிக்கிறேன். நான் வந்துட்டே இருக்கேன். ஓஹோ, அப்ப உண்மையில நான் தான் மேல போயிட்டு இருக்கேன்னா? இனிமே நான் ஒரு ரூம் பக்கமே வரமாட்டேன் சிவா. கீழே கீழே விழுந்து வயசான காலத்துல அடி பட்டுருச்சுன்னா இவன் தான் ஒரு பேங்க்ல இருந்து வந்த வேனை கொள்ளை அடிச்சிருக்கான். இந்த தடவை நம்ம வேனையும் கொள்ளை அடிக்க பாக்குறான் போல இருக்கு. நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டிட வேண்டியதுதான். லட்டு சிங் சார், நீங்களா? நானே வேன்ல இருக்க பணத்துக்காக தான் பந்தோபஸ்துக்கு வந்துகிட்டு இருந்தேன். அதை புரிஞ்சுக்காம ரவுண்டு கட்டி இப்படி அடிச்சிட்டீங்களடா. அதுவும் லட்டு சிங்க அடிச்சிட்டீங்க. போகட்டும். நில்லுங்கடா, என்னையும் கூட்டிட்டு போகடா. தனியா விட்டுட்டு போகாதீங்க. லட்டு சிங் சார், வேன்ல இருந்த பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க. இந்த உங்களுக்கு அறிவு இருக்கா? என்ன இங்க அடிச்சு போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. நான் மட்டும் உங்க கூட இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சொல்லு. சரி, நான் இதோ கிளம்பி வரேன். இருங்க. இவா, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, எல்லாரும் கேளுங்க. அது வந்து ஓகே சிவா, ஓகே. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். நானும் இதே மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். லட்டு சிங்க மாதிரியே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
நான் சொல்றது கேளுங்க சதீஷ். நாம இந்த இடத்த சீக்கிரமா காலி பண்ணிட்டு எப்படியாவது வேற இடத்துக்கு போயாகணும். அந்த பையன் விடாம தொடர்த்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு தேடி வந்துட்டா பாருங்க. வாங்க அங்க பாருங்க சதீஷ், மறுபடியும் என்ன பிடிக்கிறதுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ திருடின அதே நேரத்துல நான் அங்க போய் ஒரு டாக்டர் கிட்ட மருந்து வாங்குற மாதிரி சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு வந்துட்டேன். நீ இப்ப கீழே போ. ஒரு வேளை அவங்க என்ன பிடிக்க வந்தாங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட நான் கொண்டு போய் காட்டுறேன். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் காட்டுறேன். இப்ப என்னப்பா ஆச்சு? மறுபடியும் என் மேல பழி போறதுக்கு வந்துக்கிறீங்களா? இந்த தடவை ஹெல்மெட்டை போட்டா அதனால மூஞ்சியை சரியா பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் திருடும் போது நீங்க ஹெல்மெட்டை போடவே இல்லையே. என்னது என்ன சொல்றீங்கப்பா? நான் தான் வேதாஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தலப்பா. இப்பதான் அங்க இருந்து வரேன். உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இல்ல, நான் அங்கேயே போய் பாத்துங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்லங்கிறேன். நானும் சிவாவும் நீ வேன்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு வெளியில வந்ததா பார்த்தோம்னு சொல்றேன். இனி எந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட அவசியமும் கிடையாது. புரியுதா? தண்ணி எது பால் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. லட்டு சிங் சார் ஒரு அற்புதமான வேலையை பண்ணிருக்காரு. ஒரு ஹை ப்ரொஃபைல் திருடன் ஜாக் தி தீஃப் தனியா போய் பிடிச்சிருக்காரு. அவன் நேத்தும் இன்னைக்கும் பேங்க்ல இருந்து வந்த ஒரு வேனை கொள்ளடிச்சிருக்கான். அதுவும் பட்ட பகல்லையே. அவனை நீங்க எப்படி பிடிச்சீங்க சார்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட என்னத்த சொல்றீங்க சொல்லுங்க. நாங்க பல கட்டங்களா அவனுக்காக பிளான் பண்ணி அழகா ஸ்கெட்ச போட்டு பிடிச்சோம். நாளைக்கு இவரை சென்ட்ரல் ஜெயிலுக்கு இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ண போறோம். போலீஸ் வேனை ஓட்டுறவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, எக்காரணத்தை கொண்டு வேனை வழியில நிறுத்த கூடாது. புரிஞ்சுதா? அவன் எஸ்கேப் ஆயிடக்கூடாது பாரு. அதுக்கு தான். என்ன? அப்படியா சார்? நாங்க கேள்விப்பட்டோம் இவனை பிடிக்க சிவா தான் ஹெல்ப் பண்ணானாமே, அது உண்மையா? உண்மையை சொல்லணும்ல சிவா, கொஞ்சமா இல்ல முழுக்க இந்த திருட்டு பையனை பிடிக்க அவன் தான் எனக்கு உதவி செஞ்சா. அத மறக்கவே முடியாது. அவன் கையில நான் இந்த விலங்க மட்டும்தான் மாட்டினேன். போய் எல்லாமே போய் அந்த பையனும் போலீஸும் டிராமா ஆடுறாங்க. செய்யாத ஒரு தப்புக்கு எங்க அண்ணனைய புடிச்சிட்டு போயிட்டானுங்க. நான் பண்ண தப்புக்கு எங்க அண்ணன் குற்றவாளியா? இல்ல, அந்த மாதிரி நடக்க நான் எப்பவுமே விடவே மாட்டேன். லட்டு சிங் சார், அங்க பாருங்க. அந்த திருடை இப்பதான் அந்த வேன் மேல குதிச்சான். வாங்க போலாம்னு. ஹலோ அங்கிள், என்ன ஒண்ணுமே புரியலையா? தப்பு பண்றதுக்கு உதவி பண்ணவும் உங்க அண்ணன், அவன் ஜெயில இருக்கான். தப்பு பண்ண உன்னை சும்மா விட்டுற முடியுமா? அதான் இந்த பிளானே. எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம என்ன பிடிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? சின்ன பையனா அழகா சைக்கிள ஓட்டணுமா விளையாடணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி பண்ற? இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற பாடத்தால நீ யாருக்கிட்டையும் வாலாட்ட மாட்டேன். எந்த ஒரு விஷயத்திலையும் மூக்க நுழைக்கவே மாட்டேன். யோ, என்னையா வண்டிக்குள்ள ஃபைட்லாம் நடக்குது? வண்டியை நிப்பாட்டிடலாமா? வேணாம். நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? வேனை நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போக சொன்னாங்க. அதை மட்டும் பண்ணுவோம். சொல்றது கேளு. வண்டியை நிப்பாட்டவே கூடாது. வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு.
என்ன தம்பி போதுமா? சிவா சொன்ன மாதிரி அவன் வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். இப்போ லட்டு சிங் வேலையை காமிக்கவா? இவா எங்க போனா? ஏதோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொன்னான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, அனிமல் ட்ரெயின் வந்து கிளம்பிட போகுது. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். நான் பண்ற பிளான பார்த்து எனக்கே என்ன ஷபாஷ்னு சொல்லணும்னு தோணுது. என்னடா மண்டைய தோர்த்துக்கிட்டு இங்க வாடாங்க, அங்க என்ன வருதுன்னு பாரு. பாஸ் அங்க ட்ரெயின் வருதுங்க பாஸ். அட என் அறிவு குழந்தை, அது எனக்கே தெரியுதுடா. உன்னை வேலைக்கு வச்சேன் பாரு, என்ன முதல்ல சொல்லணும்டா. அதாவது அது அது என்ன ட்ரெயின் பாரு. அத பாக்குறதுக்கு எனக்கு டீசல் ட்ரெயின் மாதிரி இருக்கு. இல்ல நீராவி இன்ஜின். இல்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி இருக்கு. அதுவும் இல்ல. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். அது ஒரு அனிமல் ட்ரெயின். சர்க்கஸ்க்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட அனிமல்ஸ் அதுல இருக்கு. வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. அதுல பென்குயின்ஸ், போலார் பேர், சீல்ஸ் எல்லாம் இருக்கு. உன்ன மாதிரி குரங்குங்க கிடையாது. யாருக்குமே மூளை கிடையாது போல இருக்கு. நம்ம வேதாஸ் நகரத்துல தான் வெயில் சுட்டு இருக்குமே. அப்புறம் எப்படி அந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்க இருக்க போகுது? வேதா சிட்டிக்கு வெளியே ஒரு இண்டோர் ஸ்னோ ஜங்கிள் ரெடி பண்ண போறாங்க. அந்த இண்டோர் ஜங்கிள்ல பல அனிமல்ஸை வச்சு மக்களுக்கெல்லாம் அதை வேடிக்கை காட்ட போறாங்க. நம்ம மட்டும் பிளான் போட்டபடி இந்த ட்ரெயினை கடத்திட்டோம்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை கறக்கலாம். ஷபாஷ் 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 ஷபாஷ். வாங்க சீக்கிரம் எல்லாரும் ட்ரெயின் மேல டக்கு டக்குன்னு குதிங்க. சாரி பாஸ், லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, வேதா சிட்டில இருக்கிற யாருக்கும் சந்தேகம் வரவே கூடாது. சும்மா பேருக்கு அந்த சிட்டில ட்ரெயினை கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம். அங்கிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யாருங்கிறத எல்லாருக்கும் காட்டிடலாம். அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட 10 கோடி ரூபாய் காசும் கேட்கலாம்.
ஏய், வாவ். கூட பாக்குறேன் இந்த மாதிரி தப்புமே அருமை அனிமல்ஸ் அவங்க கூட இது வரைக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்ததே நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரெயின்ல இருக்கிறது ஆர்டிக் அண்டார்டிக்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அனிமல்ஸ். இதெல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ணப்பட்டது. இது அப்படியே கொண்டு போய் நம்ம வேதா ஸ்னோ ஜங்கல்ல விட போறோம். நீங்க எல்லாரும் அங்க போய் இதுங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாவ். என்னாச்சு? ஏன் இவங்க எல்லாரும் இவ்வளோ ஸ்டிஃபா இருக்காங்க? இங்க எல்லாரும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. அட, அவங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா டென்ஷன் இருக்கும் தானே? ஏ ரேவா, நான் ஒரு கை மேல வரத பார்த்தேன். அப்போ அந்த அட்டெண்டர் அந்த கையை பார்த்தாரு, உடனே கீழே குனிஞ்சிட்டாரு. பாரு, இப்ப மறுபடியும் மேலே எந்திரிக்கிறாரு. அந்த காட்க்கு கீழே நிச்சயமா யாரோ இருக்காங்க. அவர் தான் கையும் காமிச்சாரு. வா, இந்த விஷயத்தை லட்டு சிங் சார் கிட்ட சொல்லலாம். லட்டு சிங் சார், இந்த ட்ரெயின்ல என்னமோ தப்பு நடக்குது. உள்ள நிக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் ஒத்து கவனிங்களேன். அவங்கள பார்த்தா அனிமல் அட்டெண்டர் மாதிரியா தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கை மேல வர்றத பார்த்தேன். அவர் உடனே அந்த கையை பிடிச்சு கீழே கட்டிட்டாரு. நீங்க இந்த பக்கமா போய் செக் பண்ணுங்க, நான் அந்த பக்கமா போய் பாக்குறேன். ஓஹோ, ஓகே சிவா, ஓகே. நான் பின்னாடி போய் செக் பண்றேன், நீ முன்னாடி போய் செக் பண்ணு. ஓ, சீக்கிரம். சிவா சொன்னது சரிதான் போல இருக்கு. வாங்க ஓடிடலாம். வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும், இல்லன்னா பாஸ் உள்ள சில பசங்க வந்துட்டாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீக்கிரமா ட்ரெயினை எடுங்க. ஓகே ஓகே. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஏடி, யூடி, ரேவா, லட்டு சிங் சார், ஏடி, யூடி, ரேவா, எங்க அவங்கெல்லாம்? அட தெரியலையே சிவா, அவங்க என் கண்ணுலயே படலையே. லட்டு சிங் சார், அவங்க ட்ரெயின்ல இருக்காங்க, பெரிய ப்ராப்ளத்துல இருக்காங்க. வாங்க, நிறுத்துங்க. சார், சீக்கிரமா உங்க மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. சரி சார், எங்க சார்? ஆயா, அட ரெண்டாவது கிற மாத்தியா? எஸ் சார். சார், ட்ரெயின் இந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது சிவா? நான் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா? நம்மளால இந்த ட்ரெயினை எப்படிப்பா நிறுத்த முடியும்? கான்ஸ்டபிள் அங்கிள், புரியலையே. நான் முதல்ல ட்ரெயின் மேல போறேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வந்துருங்க. இதோ வர்றேன், இருங்க. சார், இதோ வந்துட்டோம் நாங்க. ஐயா, அம்மா, டாடா சார். கான்ஸ்டபிள், இதோ வர்றோம்னு சொல்லி என்ன மட்டும் ஏயா தள்ளி விட்ட? ஜஸ்ட் மிஸ் சார், மன்னிச்சிடுங்க. ஓ, மன்னிப்பா நீயே வச்சுக்கயா. இங்க பாரு எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கானு. அப்பா, அடங்கோப்புறான இந்த பையன் எப்படி இப்படி பறந்து வரான்னு தெரியலையே. இனிமே உங்களை பார்த்து நீங்களே சபாஷ்னு சொல்லிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க சார். இனிமே சபாஷ்ன்ற வார்த்தையை அந்த பையனுக்கு தான் சொல்லணும். டிரைவர் அங்கிள்,
ட்ரெயினோட கடைசி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயா சபாஷ் பாஸ், ட்ரெயின் ஸ்டாப், லாஸ்ட் வீல் பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காப்பு. ஏய், அந்த பையன் கார் மெக்கானிக்கா இருப்பான் போல இருக்கு. இது ட்ரெயினோட டயர் எப்பவும் பஞ்சரே ஆகாது. அவ உன்னை முட்டாளாக்க பாக்குறான்டா. இந்த பையனை இப்ப என்ன பண்றான்னு பாரு. இங்க தானே வச்சேன். இந்தா இருக்கு. ஏய். ப்ளூ டயர் ஆன் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் சைக்கிள் எங்கேயே நிக்கும். ஏய். சின்ன பையா, நீ எப்படா ஓடுற ட்ரெயினுக்குள்ள வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓய், பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் சார், இவங்களை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரி வாங்க, ஏன் பின்னாடியே வாங்க. சீக்கிரம் போங்க சார். அடடே, லட்டு சிங் சார், நெல்லுன்னு சொன்னேன். போலீஸ் மேல கைய வைக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுதா? பல்ட்டியெல்லாம் அடிக்க விட்டுருச்சு. தாங்க முடியல. ஆமா, அதுவும் அந்த பக்கம் மேல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட் காலியா தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, அந்த பக்கமா குதிச்சிருவோம். அப்படிதான் குதி. வாடா தங்கமே, ஏறாப்பா. என்ன கணக்கணக்கிறடா டேய். என்ன முறைப்பு. மேல ஏறா டேய். எஸ்கேப். அடிக்காத. அம்மா கண்ணு. சீக்கிரம் வா. அட என்னப்பா இது, எல்லா மிருகமும் என்னையே அடிக்க வருதுங்க. ஐயோ அம்மா. சூப்பர். இப்ப வா பாப்போம். வந்து எங்க என்ன அடி பாப்போம். உன்னால முடியாது. தப்பிச்சோம். என்ன இது மெத்து மெத்துன்னு இருக்கு. மத்த நேரம் நான் சண்டை போடுவேன். இப்ப நான் விரதம். நீங்க எல்லாம் என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. நான் யார் பின்னாடி ஒளியிருந்து? அட இருங்கப்பா, வேற எங்கேயாவது போலாம். ஆமா, இது எதுக்கு பிரஷ் பண்ணுது? யாருக்கு தெரியும்? என்ன சந்தேகம் உனக்கு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடறதுக்கு முன்னாடி பல்லு வளர்க்கும் போல இருக்கு. கரடி என்னையே தாக்குது. சிவா சீக்கிரமா.
மம்மி 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 என்ன காப்பாத்துங்க. சிவா கதவை திற. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். நான் செய்யற வேலையை நினைச்சு நானே ஷபாஷ் சொல்லிக்கணும்னு தோணுது. இப்ப இந்த ட்ரெயினும் எனக்கு சொந்தம், உள்ள இருக்கிற அனிமல்ஸும் எனக்கு சொந்தம். கவர்மெண்ட் கிட்ட நான் 10 கோடி ரூபாய் வாங்க போறேன். பாஸ் பாஸ், ஒரு பையன் சைக்கிள பறந்து பார்த்தான்ல, அவன் சுத்தி சுத்தி அடிக்கிறான் பாஸ். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்து பாஸ். பிரச்சனை பெருசாயிடுச்சு. என்ன ஒரு சின்ன பையனா? ஒரு சின்ன பையனை உங்களை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா பாஸ். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. டே பையா, நீ என் ஆளுங்களை அடிச்ச. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். இப்ப பாரு நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த போறேன்னு பாரு. சிவா, சிவா காப்பாத்த வந்த மிருகங்க தான் என்ன அடிக்குது, நீயுமா என்ன அடிக்கணும்? சாரி. இந்த ஸ்னோபால் ஃபைட்ட அப்புறம் போடுங்க. முதல்ல இங்க இருக்கிற இந்த பையனை அடிச்சு காலி பண்ணுங்கடா. என்ன சாப்பிடாத, அங்க இருக்கிற ரவுடி பசங்கள ஒருத்தனை சாப்பிடு, என்ன விட்டு. பிரஷ் பண்ண சொல்றல, போ பிரஷ். சிவா காப்பாத்து, சிவா ப்ளீஸ் காப்பாத்து, மம்மி காப்பாத்து. ஏய் நோ நோ லீவ் லீவ். லஞ்ச் லஞ்ச். சபாஷ்டா பையா, ரொம்ப சூப்பரா சண்டை போடுற. நீ என்னோட 10 கோடி ரூபாய் கனவை காலி பண்ணிட்ட. இப்போ ஜெயிலுக்கு வா, அங்க 10 கோடி ரூபாய்க்கு உனக்கு சோறு போடுவாங்க. ஃப்ரீ சாப்பாடு தான்.
பாருங்களேன். அட. அந்த குட்டி நல்லா இருக்குல்ல? அடடா. எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி சைக்கிள் ஓட்டுது. அடடா. வீக்கெண்ட்ல இங்க வந்துடலாம். நிம்மதியா. தேங்க்யூ சிவா. நீ இந்த ஸ்னோ ஜங்கிள் அனிமல்ஸையும் இந்த ட்ரெயினையும் ரொம்ப அழகா காப்பாத்திருக்க. நான் சிவாவை இல்ல காப்பாத்தி இருக்கேன். பயபுல எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தா என்ன சிவா, நான் சொல்றது சரிதானே? சிவா, இந்த முறையாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க லட்டு சிங் சாருக்கு உதவி பண்ணீங்களா இல்ல லட்டு சிங் சார் உங்களுக்கு உதவி பண்ணாரா? லட்டு சிங் சார் தான் எல்லாரையும் பிடிச்சாரு. நாங்க சும்மா வேடிக்கை தான் பார்த்தோம். அம்மா, விடு விடு, கொடுத்தாத போய். இவன் சொல்றது எல்லாமே போய். இந்த பையன் சாரி 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 பையன் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல சிவா. இவன் ரொம்ப நல்ல பையன். இவன் தான் எல்லாரையுமே புடிச்சு கொடுத்துருக்கான். நான் போலார் பீர் கிட்டையும் பென்குயின் கிட்டையும் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டேன். ஆமா.